ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் திரையுலகில் பலருக்கும் திருமணம் ஆகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் நடிகர் இளவரசு அவர்களோட மகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைக்கு திருமணம் நடந்திருக்கு. அதை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் திரையுலகில் முன்னணி குணச்சித்திர நடிகராக வலம் வருபவர் தான் நம்ம நடிகர் இளவரசு. இவரோட மகன் திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மணமக்களை பூங்கொத்து கொடுத்து வாழ்த்திருக்காங்க. இணையத்தில் இந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இணையவாசிகள் பலரும் இந்த புதுமண தம்பதிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழ் சினிமாவில் முதல்ல ஒளிப்பதிவாளராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கின இளவரசு பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே போன்ற படங்களில் ஒளிப்பதிவாளராக செயல்பட்டு இருக்கார் இவர். அது மட்டும் இல்லாமல் பாஞ்சாலக்குறிச்சிங்கிற படத்தில் மகாநதி சங்கருக்கு பின்னணி குரல் கூட கொடுத்துருக்காரு. அதன் பின்னர் சீமான் இயக்கிய பாஞ்சாலக்குறிச்சி, இனியவளே, வீரநடை போன்ற திரைப்படங்களில் ஒளிப்பதிவும் செஞ்சுருக்காரு. இவர் இதுவரை 13 படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியிருக்காரு. ஒரு கட்டத்தில் நடிகராக மாறிய இளவரசு பல படங்களில் குணச்சித்திர நடிகராக கலக்கியிருக்காரு. முத்துக்கு முத்தாக, மாயாண்டி குடும்பத்தார், அரையன் 305 கடவுள் உள்ளிட்ட பல படங்கள்லையும் இவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பயங்கரமாக கலக்கியிருப்பார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா விமல் நடித்த களவாணி திரைப்படத்தில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் பட்டி தொட்டியெல்லாம் பரவுற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. சினிமா மட்டும் இல்லாமல் சன் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய ஆனந்தராகம் சீரியல்லையும் இப்போ நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம இளவரசு. தமிழ் சினிமாவில் பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கக்கூடிய இவருக்கு பரதன் அப்படிங்கிற மகன் இருக்கார். இவரோட திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு. இந்த திருமணத்தில் மகனோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை நேற்று சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் ஜோதி மஹாலில் நடத்தியிருக்காரு. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரையுலக பிரபலங்கள் பலரும் படையெடுத்து மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோலிவுட்டோட முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய கார்த்தி மற்றும் சிவகார்த்தியன் நேரில் பூங்குத்து கொடுத்து வாழ்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் பகிர்ந்திருக்காங்க. அதே போல் நடிகர் சமுத்திரக்கனி மற்றும் நடிகரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளருமாக இருக்கக்கூடிய சீமான் அவர்களும் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இணையவாசிகளும் பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.